ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த புதிய வருஷத்தின் முதல் மாதத்தின் முதல் நாளின் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது, உங்களை பார்ப்பது, இது மிகவும் ஆசீர்வாதமானது நான் எண்ணுகிறேன். அன்புள்ள ஆண்டவர் 2023 வருஷம் முழுவதும் நம் அனைவரோடு கூட இருந்தார், நம்மை ஆசீர்வதித்தார், நம்மை உயர்த்தினார், நம்முடைய ஜெபங்களை கேட்டார், நம்முடைய குடும்பங்களுக்கு நல்ல காரியங்களை செய்தார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர செய்தார், நாம் இருக்கின்ற சபைகளில் ஊழியத்தில் உதவியாக இருக்க உதவி செய்தார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அன்பானவர்களே, எத்தனையோ பேர்கள் கடந்த வருஷத்தில் இருந்தவர்கள் இந்த வருஷத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவரோ நம்மில் தம்முடைய பெரிதான தயவும் கிருபையும் இரக்கத்தையும் அன்பை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வருஷத்தை முடித்து இன்னொரு வருஷத்தை பார்க்க உதவி செய்த தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்கள். இந்த புதிய வருஷத்தின் முதல் நாள் காலையில் உங்கள் யாவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். புதிய வருஷத்தின் புத்தாண்டு வாழ்த்துகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருந்தார். அநேக வேளைகளில் நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் கூப்பிட்டோமோ நமக்கு நல்ல பதிலை கொடுத்தார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, நாம் நோக்கி கூப்பிட்ட நேரங்களெல்லாம் நமக்கு பதிலை கொடுத்து விடுதலை தந்து இந்த புதிய வருஷத்தின் காலையில் அவரை மகிமைப்படுத்த நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் நமக்கென்று புதிய காரியங்களை வைத்திருக்கிறார், புதிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், புதிய நன்மைகளை வைத்திருக்கிறார், புதிய வழிகளை நமக்கென்றே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியான ஒரே காரியம் என்னவென்றால் அவரை நோக்கி அவரிடத்தில் நான் எப்படி செல்லணும், என்ன செய்யணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லுங்க என்று கேட்கும் பொழுது அவன் நமக்கு நல்ல பதிலை தருகிறவர். வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவே அருளி. நம்முடைய ஆண்டவர் ஜபங்களை கேட்கிறவர். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் கடந்த வருஷத்தை பார்க்கலாம் ஆசீர்வாதமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு வாய்க்க செய்து நீங்கள் பிறர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்றால் ஒரே காரியத்தை செய்ய வேண்டியானது இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கணும், கர்த்தரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தணும். அவர் சொன்னார், என்னை கேளும், அப்பொழுது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களே செவ்வைப்படுத்துவேன். 32 சங்கீதம் 8 வாசிக்கிறோம், நீ நடக்க வேண்டியான வழியே உனக்கு நான் காட்டி, நான் என் கண்டே உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி. அப்போ வழிகாட்டவும், ஆலோசனை சொல்லவும், வழி நடத்தவும் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்று இன்று காலை நாம் தைரியமாக இருக்கணும். இந்த புதிய வருஷத்தின் முதல் மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வாக்கு தத்துவம், அவன் நமக்கு தருகிற ஒரு ப்ராமிஸ் வேர்ட், வாக்கு என்னவென்றால் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அப்போ இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கின்ற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, இந்த 2024 வருஷம் முதல் மாதத்தின் முதல் நாளில் நம்முடைய தேவன் நமக்கு சொல்லுகிறதாவது, அவர் என்னத்தை சொல்லுகிறார் என்றால், உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் யார் என்றால், நமக்கு போதித்து நடத்துகிற கர்த்தர், நமக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து நம்மை நடத்துகிற கர்த்தர். இந்த வருஷம் 12 மாதங்கள் நாம் நடக்க வேண்டியான வழிகளை நமக்கு காண்பிக்க நம்முடைய ஆண்டவர் வழிகாட்டியாய் இருக்கிறார், வழி துணையாய் இருக்கிறார், வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தபடினாலே எது குறித்தும் நீங்க கவலைப்படுகிறதே வேண்டாம். இந்த வருஷத்தை உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர்
இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் உங்களை அதிசயமாய் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், உன்னை அதிசய காண செய்வேன், நீ அற்புதம் கண்டடைவாய். அப்போ இந்த வருஷம் ஆண்டவர் இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுகிறது என்னவென்றால், பயப்படாதே, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன்னை நான் போதித்து உன்னை வழி நடத்துவேன். அப்போ 3 காரியங்கள் கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு செய்ய இருக்கிறார். முதலாவதாக வழிகாட்டுவார், இரண்டாவதாக போதிப்பார், மூன்றாவதாக நம்மை நடத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிற முதல் நாள் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கொடுங்க. உங்கள் குடும்பங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கொடுங்க. உங்கள் சொந்த இஷ்டமாக, உங்கள் சுய விருப்பமாக எதுவுமே செய்யாதீர்கள். ஆண்டவர் இடத்துல நீங்கள் சொல்ல வேண்டும், தகப்பனே, இந்த புதிய வருஷத்தின், இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் நீர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறீர். அதனாலே இந்த வருஷத்திற்கு தேவையான எல்லா ஆலோசனைகளுக்காக, இந்த வருஷத்தில் நான் செய்ய வேண்டியான எல்லா காரியங்களுக்காக, இந்த வருஷத்தில் நான் என்னெல்லாம் பாதைகளில் நடக்கணுமோ அதற்கு உண்மையை நோக்கி நான் பார்க்கிறேன், உண்மையே நோக்கி நான் பார்க்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. அன்பான தேவனுடைய ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களே, அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து எகிப்திலிருந்து வாக்கு பண்ணின தேசத்திற்கு கொண்டு வரும் பொழுது பல சூழ்நிலைகளை அவர்கள் கடந்து வந்தார்கள். அப்போ தேவன் அவர்களுக்கு வனாந்தரத்திலே 40 வருஷங்கள் முன் மேகஸ்தம்பமாக சென்றார், பின்ன அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தார். எங்கெல்லாம் பாளையம் இறங்கியதோ அங்கு அவர்களை காத்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது என்னவென்றால், நான் என் கண்களை உங்கள் மேல் வைப்பேன், உங்களுக்கு நான் போதிப்பேன், உங்களை நடத்துவேன், நீங்க பயப்படாதீர்கள். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டே இருங்க. புதிய காரியங்களை செய்வா, புதிய ஆலோசனைகளை சொல்லுவா, புதிய ஆசீர்வாதங்களை தருவா, புதிய பாதையிலே நடத்துவார். இந்த வருஷம் உங்களுக்கு கடந்த வருஷத்தை பார்க்கலாம் ஒரு நல்ல ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும். இந்த வருஷத்தின் முதல் மாதம் உங்களுக்கு நல்ல வழி நடத்துகின்ற மாதமாக இருக்கும். பயப்படாதீர்கள், எப்பொழுதும் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வையுங்கள். பக்தன் சொன்னது போல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிலே சிலர்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், புதிய வருஷம் வந்து விட்டது, இந்த புதிய வருஷத்தில் நாம் என்ன செய்ய போகிறோமோ, என்னெல்லாம் நாம் கடந்து செல்லுகிறோமோ, உங்கள் இருதயங்கள் பயப்படாமல் இருப்பதாக. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவருக்குள் தைரியமாய் இருங்கள், பலன் கொண்டு இருங்கள். கர்த்தர் இந்த வருஷம் உங்களை அதிசயமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். கடந்த 2023 வருஷத்தை பார்க்கிறோம். இந்த 2024 வருஷம் உங்களுக்கு ஒரு செழிப்பான வருஷமாக, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அநேக புதிய காரியங்களை வெளிப்படுத்துவார், அநேக புதிய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்திருங்கள், அவரை பற்றி இருங்கள், அவரை அண்டி இருங்கள். எது செய்தாலும் முதல் அவரை முன்னிட்டு செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படும் நேரங்களிலே கர்த்தரை முன்னிட்டு, கர்த்தரை முன்னிட்டு. அப்போ கர்த்தர் நமக்கு முன்னே செல்லும் பொழுது எல்லாவற்றும் நாம் காரியங்களிலே வெற்றி கொள்வோம். நாம் இந்த பாடல் பாடுகிறது போல, இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை, கர்த்தரினுடனே, கர்த்தரினுடனே. இந்த நல்ல வாக்குத்தத்த செய்தியை ஆண்டவர் நம் அனைவருக்கும் கொடுத்ததுக்காக இந்த நாம் ஆண்டவருக்கு நம்முடைய இருதயங்களிலே நன்றி சொல்லுவோம். நன்றி ஏசப்பா, இந்த வருஷம் நீங்க என்னோட இருக்க போகிறீங்க, புதிய காரியங்களை செய்ய போகிறீங்க, புதிய ஆசீர்வாதங்களை தரப்போகிறீங்க, போதித்து நடத்த போகிறீங்க. நான் இந்த வருஷத்தில் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி இந்த மாதத்தை ஆரம்பிப்போமா? கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி என்று பார்ப்போம். இந்த புதிய வருஷத்தின் காலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு இந்த வருஷம் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த 2024 வருஷத்தின் முதல் மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மாதத்திற்குரிய, இந்த வருஷத்திற்குரிய நல்ல வாக்குத்தத்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சொன்னபடியே செய்கிறவர், எதை செய்கிறீரோ அதை நீர் சொல்லுகிறவர். இந்த நாளில் அன்பான மடிமக்களை நேசித்து
இந்த மாதம் நீர் இவர்களுக்கு என்ன செய்ய போகிறீர் என்று உம்முடைய வசனத்தின் மூலமாக உரைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு தகப்பன், இந்த புதிய வருஷத்தில் வந்து நிற்கிற எல்லாம் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன். கடந்த 2023 வருஷம் முழுதும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டீரே. கடந்த வருஷம் முழுதும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்திர. ஒவ்வொரு மாதம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திர. உத்தியோகங்களை ஆசீர்வதித்தீர், குடும்பங்களை ஆசீர்வதித்தீர், பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ந்து வர உதவி செய்திரே. உமக்கு கூடாகூடி நன்றி. இந்த புதிய வருஷத்திலும் கடந்த வருஷத்தை பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கென்று புதிய ஆசீர்வாதங்கள், ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை, ஒவ்வொரு நாளும் புதிய இரக்கம், புதிய அன்பினால் நேசிக்க நீர் ஆயத்தமாக இருக்கிறபடினாலே இந்த ஜெபத்தில் ஆண்டவரே தரித்திருக்கிற, இந்த ஜெபத்தில் ஆண்டவரே பங்கு பெற்றிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க என் ஆண்டவருடைய வல்ல கரம் இந்த காலை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. உடைய சரீரங்களை கர்த்தர் தொடுவீராக. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நல்ல ஆரோக்கியம், சௌக்கியத்தை, பலனை கர்த்தர் கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே, உடைய பிள்ளைகள் வாழும் நாட்களிலே ஆண்டவரே தங்களுக்கென்று கொடுத்த நல்ல ஒரு வாசஸ்தலம் ஆண்டவருடைய இல்லங்களுக்காக ஜெபிக்க வீட்டின் மேல் ஆண்டவருடைய பரிசுத்த கண்கள் நோக்கமா இருக்கட்டும். வாதை கூடாரத்தை அணுகாதபடி, பொல்லாங்கு நேரிடாதபடி, சாத்தானுடைய கண்கள் உடைய பிள்ளைகளுடைய வீட்டின் மேல் விழாதபடி கர்த்தருடைய அக்கினி ஸ்தம்பம் வீட்டின் மேல் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வீடுகளை சூழ்ந்து ஆண்டவரே ஒரு மதிலை போடுங்க. இந்த வருஷம் உடைய பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்பா. வீட்டுக்குள்ளே உடைய சமாதானம் தங்கியிருக்கட்டும். இவர்கள் இருக்கிற இடங்களிலே இந்த வீடுப்பா ஒரு கிறிஸ்தவ வீடு, தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிற வீடு, தேவனுக்கு பயந்தவர்கள் என்று சொல்லத்தக்கதாக பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும். வீடுகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இவர்கள் இருக்கிற பகுதியிலப்பா இவர்களை பார்த்து அநேக மக்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள, ரட்சிப்புக்குள்ளே வரும்படியாக ஆசீர்வதிக்கணும் என்று ஜெபிக்க இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைக்காக ஜெபிக்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடந்த வருஷத்தை பார்க்கிறோம். இந்த வருஷம் இவர்களுக்கு நன்மைகள், மேன்மைகள் பெருகட்டும் அப்பா. இவருடைய உத்தியோகங்களை ஆசீர்வதிங்க. கடந்த வருஷத்தை பார்க்கிறோம். உடைய தொழில்கள் வளருவதாக, பெருகுவதாக, நல்ல ஆசீர்வாதங்களை தொழிலில் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடந்த வருஷத்தை பார்க்கிறோம். இந்த வருஷம் தேவன் பெற்றோர்களை நேசித்து கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே தெய்வ பயத்திலும் பக்தியிலும் ஆலயத்திற்கு செல்லுகிறதிலும் ஜபிப்பதிலும் பிள்ளைகளப்பா அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கேன். ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே நல்ல ஜபங்கள் நடைபெறுவதாக. கர்த்தர் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் நீங்க கொடுத்தப்ப அந்த வாக்கு தத்துவம் இவர்கள் ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூர்ந்து ஜபித்து பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இப்பொழுதும் இந்த வருஷத்தின் முதல் நாள் காலிலே எங்கள் தேசத்திற்காக ஜபிக்கிறோம். இந்தியா தேசத்திற்காக ஜபிக்கிறோம். இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்காக ஜபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தின் ஆண்டவரே ஜனாதிபதிக்காக ஜபிக்கிறோம், பிரதமர்களுக்காக ஜபிக்கிறோம், ஆண்டவரே மந்திரிகளுக்காக ஜபிக்கிறோம், அதிகாரிகளுக்காக ஜபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்து தேசத்தை ஆள, மக்களை ஆள விசேஷ கிருபைகளை தந்தரள வேண்டும் ஜபிக்க. அன்பு தகப்பனே, நீங்க கூட்டி கொடுத்த இந்த வருஷத்தை முழுமையாய் உங்களுடைய கரத்தில் தந்து விடுகிறோம். இந்த வருஷம் உங்க சித்தம் நிறைவேறட்டும், உங்க விருப்பம் நிறைவேறட்டும். ஆண்டவரே என்ன செய்ய நினைத்திருக்கிறீங்களோ அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இந்த வருஷம் எங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. சகல துதி கன மகிமை உமக்கே தந்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷம் முழுதும் ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்க, அண்டிக் கொள்ளுங்க. தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பிறர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வராக. யாவர்களுக்கும் புதிய வருஷத்தின் புத்தாண்டு வாழ்த்துக்கள், புதிய மாதத்தின் வாழ்த்துகள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென்.